தருமபுரியில் தொடர் திருட்டால் அச்சுறுத்தி வந்த முகமூடி கொள்ளையர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவப்பு காரில் பகலில் நோட்டமிட்டு இரவில் கைவரிசை காட்டி வந்த சிறைப்பறவைகளின் பின்னணி என்ன? சிறையில் பூத்த நட்பால் திருட்டுக்கு திட்டம் போட்டு தொடர் கைவரிசைகளை காட்டி வந்த களவாணி நண்பர்கள் இவர்கள்தான். காரில் சொகுசாக சென்று திருட்டுக்கு ஸ்கெட்ச் போடும் இவர்கள் இரவில் முகமூடியுடன் களத்தில் இறங்கி கதிகலங்கச் செய்திருக்கின்றனர். தொடர் திருட்டால் தருமபுரி மக்களை அச்சுறுத்தி வந்த அபேஸ் மன்னர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? தருமபுரி மாவட்டம் இண்டூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஏரிக்காடு, சோம்பட்டி உள்ளிட்ட 3 பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வந்துள்ளது. நகைக்கடை, ஊராட்சி செயலாளரின் வீடு என அடுத்தடுத்து பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்தி வந்த விசாரணையில் 3 சம்பவங்களில் ஒரே கும்பல்தான் திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பதை கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் அவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காரணம், சிறு தடயம் கூட சிக்காமல் நேக்காக களவாடி உள்ளனர். அப்போதுதான் முகமூடி அணிந்து கொண்டு சிவப்பு காரில் வந்து திட்டமிட்டு சம்பவத்தை அரங்கேற்றி முடிக்கும் பலே கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் போலீசாருக்கு சிக்கின. அந்த காரின் பதிவு எண்ணை வைத்து டார்கெட் செய்ய மயிலாடுதுறை மாவட்டம் சிவராமபுரத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரை போலீசார் தூக்கியுள்ளனர். ரகசிய இடத்தில் வைக்க திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதுடன் தனது கூட்டாளியான வெங்கடேஷ் என்பவரையும் காட்டிக் கொடுத்துள்ளார். இதனையடுத்து கோவை விரைந்த தனிப்படை போலீஸ் வெங்கடேஷை கைது செய்து தருமபுரி அழைத்து வந்து விசாரித்தனர். திருட்டின் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. கோவை, திருப்பூர், தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்று சிறையில் இருந்தபோது ஏற்பட்ட நட்பு காரணமாக கூட்டு சேர்ந்த தமிழ்ச்செல்வனும் வெங்கடேஷும் திருட்டுக்கு திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி அடுத்தடுத்து 2 நாட்களில் கேப் விட்டு தருமபுரியின் சிக்கார்பட்டி, ஏரிக்கோடி அருகே உள்ள நகைக்கடையிலும் சோம்பட்டியில் ஊராட்சி செயலாளர் சம்பத்குமார் வீட்டிலும் கைவரிசை காட்டியுள்ளனர். இருவரிடமிருந்து 50 பவுன் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1,32,200 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களை பறிமுதல் செய்தனர். போலீசாரின் துரித விசாரணையில் சிக்கிய இருவரும் பிடிபடாமல் இருந்திருந்தார் மேலும் பல திருட்டுச் சம்பவங்களை அரங்கேற்றி சொகுசாக சுற்றி இருப்பார்கள். இதனையடுத்து தொடர் திருட்டால் தருமபுரி மக்களை அச்சுறுத்தி வந்த இருவரையும் போலீசார் பெண்ணாகரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.